புரிஞ்சுக்கணும். முதல்ல சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுங்க. அவர் வந்து ஒரு கெட்ட சூழலில் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அப்படி தான் சார் சொல்லுவான். மனைவி விட்டு பிரிஞ்சுட்டு இன்னொரு பெண் வந்து அவன் வந்து அவர் அடைக்கலம் ஆகிறான்னா கொடுக்கறது இல்லை, அடைக்கலம் ஆகிறான்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசுவானுங்க. வப்பாட்டியெல்லாம் இப்படி தான் சார் பேசுவான். நீ தான் எனக்கு தெய்வம்னு கூட சொல்லுவான். இதெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு 53 54 வயசு ஆகுது. நிறைய பார்த்துருக்கேன். வப்பாட்டி விட்டே போய் செத்தவனாக இருக்கிறான். பொண்டாட்டி விட்டு போயிட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிவிட்டு வப்பாட்டி வீட்டிலே போய் செத்தவனாக இருக்கிறான். இதெல்லாம் நிறைய பேசணும். சில பொறுக்கிங்கெல்லாம் பொறுக்கி மாதிரி பேசக்கூடாது. சில பேர் பேசுகிறாங்க, நான் உங்களை சொல்ல, சில பேர் பேசுகிறான். கெனிஷா வந்து மருந்து ஆகிட்டாங்கன்ட்டு ரொம்ப எனக்கு ஆத்திரமாக இருக்குது. ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இல்லை? கெனிஷா எப்படி தான் மருந்தாவா? மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விஷமாயிட்டாலும் அவர் வந்து மருந்து ஆகிட்டாலும் எப்படி ஆகிடுவான்? மருந்து மனசுக்கு பொறுக்கித்தனமாக பேசக்கூடாது. இல்லைன்னா மூத்த பத்திரிகையாளர் மயிர் பத்திரிகையாளர் நான் கேட்குறேன். இங்கே ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், மோகன் சார் குடும்பம் நல்ல குடும்பம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பணக்கார குடும்பம் இருந்தால் கூட வந்து ரொம்ப தாறுமாறான குடும்பங்கள் கிடையாது. அந்த பொண்ணு வந்து குழந்தைகளை வச்சுட்டு பிளாட்பாரத்தில் நிற்கிது. மனசாட்சி இருக்கடா உங்களுக்கு? சொல்கிறான்னு கேட்டால் கெனிஷா வந்து மருந்து டைட்டில் வைக்கிறோம். பொறுக்கி பேசல. நாளைக்கு உங்கள் வீட்டில் சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எவனா இழுத்துன்னு போயிட்டா புருஷங்கார வந்து சரியில்லை, அவன் மருந்தாயிட்டான் சொல்லுவீங்களா நீங்கள்? உங்கள் பொண்டாட்டியே வேறு அவன் கூட போயிட்டான்னு கேட்டால் நான் கொடுமை பண்ணேன், அவன் மருந்தாயிட்டான் சொல்லுவீங்களா நீங்கள்? ஆத்திரமாக இருக்குது எனக்கு. தப்பு தமிழ்.